எஸ் மக்களே வணக்கம். எஸ் இன்னைக்கு வந்து நம்ம விஜய் டிவியில் அண்டா காக்கசம் ஷோ. ஸோ அதுக்காக தான் வந்தேன். என்ன கெட்டப்னு சொல்லலை, சரி ஏதோ ஒரு கெட்டப் அப்படின்னு நினச்சி வந்தேன். வந்து பார்த்தா செம்ம சர்ப்ரைஸு, தாய்க்கிழவி கெட்டப்பு. ஏன்னா ரீசெண்டாக வந்து நான் தாய்க்கிழவி படம் பார்த்து பயங்கரமாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ராதிகா மேம் ஆக்டிங்காக இருக்கட்டும், அந்த படத்துடைய மெசேஜாக இருக்கட்டும். ஸோ அந்த கெட்டப்பை போடுறோம் அப்படின்னு ஒரு பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு போயிட்டுருக்கேன். ஆனால் ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, அந்த மீசதாடி எடுத்தாகணும், எடுத்து தான் அந்த மேலே கூட மேட்ச் பண்ணலாம். பட் இருந்தாலும் அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது நம்ம அட்லீஸ்ட் இதை கூட எடுக்காமல் போட்டால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக சேவ் பண்ண போகிறேன். சேவ் பண்ணிவிட்டு இந்த எபிசோடு ஃபுல்லாக தாய் கிழவி எப்படி ரெடி ஆகிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். ஓகே எஸ் மக்களே, கொஞ்சோண்டு இந்த மீசதாடி எடுத்துட்டேன். டைமர் ஆயிடுச்சு, போய் கெட்ட போடுவோம். வாங்க வாங்க வாங்க. நாம தான் இருக்கும். பட் வந்து இது கிளவி கெட்டப்பு, தாய்க்கிழவி கெட்டப்பு. ஓகே, ரெடியாக போகிறோம். எஸ், எங்களுடைய ஆஸ்தான சத்ய அண்ணன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த தாய் கிழவிக்காக சுருக்கு பை தைச்சிட்டு இருக்காரு. பாருங்கள் எவ்வளோ ஒரு சின்சியரான கலைஞர். அண்ணா என்னென்ன பண்ணுறீங்க? வெளியே சிரிக்கிறாரு, உள்ள திட்டுவாரு. ஏன்னா ஃபஸ்ட்டே சொல்லி தான் எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க. பட் இப்போ சடனாக கேட்டோன்னா மனுஷன் இதுக்கு துணியை வச்சு இமீடியட்டாக நானே தச்சு தரேன்னு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு உழைப்பாளி கிடைக்குமா? இது வந்து எங்களுக்கு விஜய் டிவிக்கு கிடைத்த வரம், பொக்கிஷம். ஆனால் இதெல்லாம் வேஸ்ட் துணி தானே? வேஸ்ட் நம்ம அதுதான் வெளில போட்டுலாம் போட்டு. ஓகே, இது இருக்கே சஸ்ட் எதுவோ அது போதும் போதும். டிஷர்ட்டே வச்சுக்க, நான் வேற ஏதாவது இருக்காதா? அந்த ப்ளூ டிஷர்ட் அது ஒன்று ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு என்ன சைஸ் வேணுமோ அதை வச்சு அந்த ட்ரெஸ் பார்த்தேன்னா கோட் மேலே கோட் வருது. நான் சொன்னா நீ வரவே இல்லை. நான் நைட் டைம்ல எத்தனை மணி முடியுமோ தெரியாது, டென்ஷன்ல இருக்கும். அப்படின்னா ப்ரோ ப்ரொடக்ஷன்ல ஹெவியா செலவு பண்ணிருப்பீங்க. பட் நாங்க வேஸ்ட் துணியை வச்சு அவ்வளவுதான் சிம்பிளா அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இல்லைண்ணா கொஞ்சம் வெளியே தெரியும், தொங்க விடுற காசு அப்படிதான் இருக்கு, தொங்க விடுறது மாதிரி தான் இருக்கு. ஓகே, இப்போ கட்டுங்க. தொங்குதா? ஆமா தொங்கணும். ஓகே ஓகேல. ஓகேவா? தாய்க்கிழவி ஓகேடா. எஸ், தாய்க்கிழவி படம் கட்டியாச்சு. இன்னைக்கு நீங்கள் சிவகார்த்திகேயன் ப்ரோ நிறைய படங்களில் பார்த்துருக்கலாம். பட் அவருக்கும் எங்கள் அண்ணன் தான் காஸ்டியூம் ரெடி பண்ணி கொடுத்தது. அதெல்லாம் ஒரு கணக்கான காலங்கள்லன்னா ஃபஸ்ட் அது இது செட்டில் கலக்க போகுது யார். எஸ், அப்போதுலேருந்து எங்கள் அண்ணன் இருக்காங்க. பல கலைஞர்களை பார்த்து பண்ணவே இல்லையே, பெரிய ஆர்டிஸ்ட் அவர் பெருசாகிட்டாரு. ஆமாம். எஸ், மேக்கப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு தாய்க்கிழவி கெட்டப்புக்கு. இப்படி எப்படி இருக்கு கெட்டப்பு? ரைட் பார்த்துக்கோமா. எனக்கு தெரிஞ்சு இந்த vlog வந்து எஸ்கேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சே நம்ம வந்து தாய்க்கிழவி வந்து டான்ஸ் வச்சு நம்ம போயிருக்கலாமே. ரைட் ஆயிடுச்சுன்னா பேசிட்டு இருக்கோம்ல, என்ன நீங்கள் நான் பேசுறது முக்கியமான மேட்டர் தானே. அது அதில் தானே வரும். பேர் வந்து சத்யா. இவிபி சத்யா. காஸ்டியூம்ல இருந்து யாருன்னா பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க. இவரை கலைஞர்களை வந்து இல்லை ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பில்டப்லாம் கொடுத்துட்டேன். அண்ணன் தான் ஒரு சீனியர் காஸ்டியூமர், எங்களை எத்தனை வருஷமா ரெடி பண்ணி கொடுக்குறாப்புல. ரொம்ப பிடிக்குது எல்லாருமே. ஆமாய்யா, தெரியுது இல்ல, வலிக்குது தெரியும். அண்ணா வலிக்குது, அண்ணா வலிக்குது. நம்ம லூஸ் பண்றேன். ஒரு ஆக்ட் நான் சொல்லிட்டே இருக்கிறேன், டைட்டா பார்த்து இதுக்கு மேல என்ன சொல்றது. ஒரு ஆக்ட் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஈஸியா பாத்துறீங்க. ஆனா எவ்வளவு வலிகள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு போலீஸ் ஸ்டேஷன்ல சந்திக்க போலீஸ் ஹாஸ்பிட்டல் ஆமா சந்திக்கிட்டு இருக்குங்க. மாலை எங்க பிடிச்சா நல்லா இருக்கு. நீங்க கொடுத்ததுடா. அது ஓகே,
கீழே தங்கம் அது இது தங்கம் கோல்டு எந்த கரெக்டாக செட் ஆயிடுச்சு. செட் ஆகிடுச்சு. எஸ் மக்களே, ஃபுல் கெட்டப் பிடிச்சாச்சு. இதுதான் என்னுடைய அவுட்லுக்கு. எப்படியும் ஷூட்டுக்கு உள்ள போது எப்படியும் ஒரு 2 hours ஆகும். அது வரைக்கும் இந்த கெட்டப்பை கலையாமல் பார்த்துக்கணும், அதுதான் என்னுடைய டாஸ்க்கு. ஆனால் இப்போது டின்னர் டைம் பசிக்குது, சாப்பிடணும். ஆனால் என் பல்ல பாருங்களேன், பல்லு ஃபுல்லாக கரையாக்கிட்டாங்க. எப்படி சாப்பிடணும்னு தெரில. சரி, என்ன ஆகுது, உள்ளே தான் போகும்போது பார்த்துக்கலாம். போயிருந்தாவில் எப்படியும் பார்த்துக்கலாம். ஓகே மக்களே, ஸோ இன்றைக்கி அண்டா காக்கசம் ஷோக்காக இந்த கெட்டப்பு மறக்காமல் பாருங்கள். அண்டா காக்கசம் டெலிகாஸ்ட் ஆகும்போது ஃபுல் ஷோ பாருங்க, கண்டிப்பாக ஃபன் இருக்கும். ஓகேவா? அடுத்த vlogல பார்க்கலாம். பாய்.